அவர் வைகோவுக்கு கூட சிறைக்கு போவது நல்லது. ஏன்னா சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றுவார். ஆமாம், அந்த எல்லா கைதிகளுக்கும் உணவு, எனக்கு ஒரு 100 கிராம் அரிசி 20 கிராம் பருப்பு, இப்படி என்னுடைய அளவுன்னா எல்லா கைதிகளுக்கும் எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்புன்னு கால்குலேட்டர் போட்டு அவரே மொத்தமாக வாங்கிடுவார். கைதாகி சிறைக்குள் வருகிற பொழுதே 4 சமையல்காரர்களையும் கூட்டிகிட்டு தான் வருவார். ஒரு சிறைச்சாலை ஒரு கல்யாண வீடு மாதிரி கலகலப்பாக இருக்கும். மாலையில் விளையாடுவார். எனக்கு விளையாட்டில் ஆர்வம் இல்லை. அவர் அந்தி சாய்கிற வேளையில் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துவார். நீங்கள் பேசுகிறீங்க சம்பத் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஒரு முதல்ல தந்த தலைப்பு புதிய வார்ப்புகள். அடுத்த நாள் தந்த தலைப்பு அலைகள் ஓய்வதில்லை. ஆமாம், அடுத்த நாள் வந்த தலைப்பு நிறம் மாறாத பூக்கள். எல்லாம் பாரதிராஜா படம் டைட்டில். ஆமாம், அப்படி தலைப்புகளை தந்தார். அந்த தலைப்பில் அரசியலை பேசணும். அப்படி நான் பேசினேன். கொஞ்சம் ஒரு எம்ஜிஆரை கொஞ்சம் கடுமையாக விமர்சித்தேன். இந்த மாதிரி கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் தவிர்த்து கொள்ளணும். உன்னுடைய குரல் வளம் உன்னை உயரத்தில் கொண்டு வைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவித்தார். அதுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே மு.க. சண்முகவேல் செட்டியார்னு எட்டயபுரம் நகர செயலாளர், அவர் முதல் கூட்டத்தை எட்டயபுரத்தில் நடத்தினார். அன்னைக்கே எனக்கு அரசியல் அதான் மேடை. அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பேசியிருக்கேன், வெளியூரில் நாகர்கோவில் தாண்டி. அப்பொழுது பாரதி கவிதைகளை கோட் பண்ணி தான் நான் பேசினேன்.